ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீல் வந்து பார்த்தீங்கன்னா, ரீல்ஸ் எடுக்கிறேன்ட்டு எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் எடுக்கிறது, புது இடத்துல வந்து ட்ரெயினில் வந்து போகிற மாதிரியே வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு பயணம், அங்கே எடுக்கிறது, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அருவியில் எடுக்கிறது, கடலில் எடுக்கிறது, தண்ணியில் எடுக்கிறது, இப்படி வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி அதை பற்றிலாம் அவங்க நினைக்கிறதே கிடையாது. நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லைக் வேணும், நிறைய கமெண்ட் வேணும், அவ்வளோதான். அந்த சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய பிரபலம் அப்படின்னா உலகத்திலே நம்ம தான் வந்து பெரிய கோடீஸ்வரர் மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அவங்க வந்து படிக்கிற சின்ன வயசாக இருந்தாலும் சரி, பெரிய வயசாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் பற்றி அவங்களுக்கு வந்து கவலையே கிடையாது. அவங்களுக்கு தேவை ரீல்ஸில் எக்கச்சக்க லட்சக்கணக்கான லைக் வேணும், அவ்வளோதான். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஓடும் ரயிலில் வந்து ரீல்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு விஷயம், ஆபத்தான விஷயம். ஓடும் ரயில்லேருந்து கீழே விழுந்தா எண்ணத்துக்காகும். நேற்று கூட கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா, கணவரும் மனைவி 2 பேரும் பாத்ரூம் போகலான்னு போயிருக்காங்க. அப்போ கணவர் போயிட்டாரு. இவங்க வந்து பாத்ரூம் போகணும்னு சொல்லி சரி நின்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. 2 சைடுமே வந்து கதவு வந்து திறந்திருக்கு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெயினில் வந்து கதவை வந்து சாத்திடணும். ஆனால் கதவை சாத்தாமல் அவங்க வந்து போயிருக்காங்களா அப்படியே தடுமாறி படார்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து விழுந்துட்டாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கணவர் வந்து காணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சிருக்கு. ஜோலார்பேட்டை அந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விழுந்து கிடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பாத்ரூம் போகும்போது கீழே விழுந்துட்டா அப்படி சொல்லி கதறி அழுதுருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஆபத்தான ஒரு பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரீல்ஸ் எடுக்கிறது எவ்வளோ வந்து ஒரு ஆபத்தான விஷயம். அதெல்லாம் பற்றி நினைக்கிறதே கிடையாது. அதுவும் வந்து சின்ன சின்ன பொண்கள்லாம் ரீல்ஸ் எடுக்குது. சமீபத்தில் கூட கன்னியாகுமரி சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் வந்து எடுத்தாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கண்டனம் வந்து இருந்தது. அவங்க கையும் பிடிக்காம பாட்டு ரொம்ப பெருசாக வந்து எடுத்தாங்க. பெரிய வைரலாக போய் எல்லாருமே பயங்கரமாக வந்து திட்டினாங்க. அதுக்கப்புறம் நான் மன்னிப்பு மன்னிப்பு வந்து கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க புத்தி வந்தாங்களா கேட்கல. அப்புறம் பொது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ரீல்ஸ் எடுத்தாங்க. இந்த மாதிரி புத்தி இல்லாதவர் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னைக்கு எந்த இடம் அப்படின்னு தெரியல. இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தா ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து பக்கம் மாதிரி தான் தெரியுது. அங்கே ஒரு பொண்ணு, வயசு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சின்ன பொண்ணு, ஒரு 20 வயசு இருக்கும். ட்ரெயின் பக்கத்தில் கதவு திறந்திருக்கு. அந்த பக்கத்தில் நின்று ஆடிக்கிட்டு இருக்காங்க. ட்ரெயின் சடார்னு குலுங்கும்போதோ, இருங்கும்போதோ சடார்னு கீழே விழக்கூடிய இந்த வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி அங்கே நின்னுட்டு கையை நீட்டி இப்படி பாட்டு பாட அப்போ பாத்ரூம் வந்த ஒரு அம்மா வந்து பார்த்துருக்காங்க. அம்மாலாம் ஒரு 40, 45 வயசு இருக்கும். உடனே சடக்குன்னு கையை பிடிச்சி உள்ளே இழுத்து அவளை அடின்னு அடிக்கிறாங்க. "உனக்கெல்லாம் வந்து அறிவு இருக்கா? உனக்கு இப்படி வந்து எடுக்கிற கீழே விழுந்தா எண்ணத்துக்காகும். உயிர் பெருசா, லைக் கமெண்ட் பெருசா, ரீல்ஸான்னு" சொல்லி பயங்கரமாக திட்டி உள்ளே பிடிச்சி இழுத்து அந்த பிள்ளைய போட்டு அடிக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அடித்த உடனே என்னன்னு கேட்டு எல்லாருமே ஓடி வராங்க. இந்த மாதிரி ட்ரெயினில் இவ ரீல்ஸ் எடுக்கிறா, அதனால தான் அடித்தேன். அவங்க செய்தது நியாயமான விஷயம் தானே சொல்லி எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணை பயங்கரமாக வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எ இந்த மாதிரி பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்த செய்யும்போது நம்ம பாராட்டணும். அதாவது பொதுமக்கள் சேர்ந்துட்டாங்கன்னா எல்லாருமே திட்டி அந்த பொண்ணை வந்து சத்தம் போட்டு அனுப்பிட்டாங்க. இது வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னா, பொதுமக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னு நம்ம கேட்டு வந்து பார்த்தோம்னா, யார் என்ன எப்படி போனால் நமக்கு என்ன அப்படின்னு இருக்கிறது வந்து நல்லது கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து நாளைக்கு நல்லது நடக்கலாம், கெட்டது நடக்கலாம். நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நாளும் செய்யக்கூடாது. நம்ம என்றைக்குமே யார் வந்து தப்பு செஞ்சாலும் அதை தட்டி கேட்கணும். யார் தப்பு செஞ்சாலும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா பொது இடத்துல இருக்கும்போது ஓடி வந்து இந்த மாதிரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணி வந்து தட்டி கேட்கணும். உயிரோட மதிப்பு வந்து இந்த மாதிரி வந்து ரீல்ஸ் எடுக்கிறவங்களுக்கு தெரியல. தயவுசெய்து நீங்கள் ரீல்ஸ் எடுக்கிறதா இருந்தால் தயவுசெய்து வந்து அப்படிலாம் எடுக்காதீங்க. பஸ்ஸில், ட்ரெயினில் சாதாரண எத்தனையோ பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் போய் டான்ஸ் ஆடுங்க. ரீல்ஸே எடுக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு பார்க் இருக்குது. பார்க்கில் வந்து ஆபத்தே கிடையாது. அதில் டான்ஸ் ஆடுங்க, பாட்டு பாடுங்க. வீட்டில் வந்து நீங்கள் பாட்டு பாடுங்க. இல்லை உங்கள் மொட்டை மாடில வந்து பார்த்திங்கன்னா ஆபத்து இல்லாத ஒரு இடமா பார்த்து வந்து பாட்டு பாடி எடுங்க தவிர, ஆபத்தா இருக்கிற இடத்துல தயவுசெய்து ரீல்ஸ் எடுக்காதீங்க. இந்த அருவியில, அப்புறம் வந்து பார்த்தா கடலுக்குள்ளே இறங்கி நிக்குது. சமயத்தில கூட பார்த்துருக்கோம். ரிஷிகேஷுக்கு மேல ஒரு அம்மா வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய வச்சு வீடியோ எடுக்க சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே இறங்கிக்காங்க. திடீர்னு ஆழம் அதிகமாக வந்து அப்படியே அவங்கள இழுத்துட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அந்த குழந்தை வந்து அம்மா அம்மா அம்மான்னு கத்துது. அப்படியே இழுத்துட்டு போகுது. கையில் வந்து ஃபோனை வச்சுட்டு கதறி அழுது. அப்புறம் அக்கம் பக்கம் எல்லோரும் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, பக்கத்தில் வந்து நிற்கிறவங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செய்யவே செய்யாங்க. தண்ணிக்குள்ளே நிற்காதீங்க. அதுமாதிரி கடலுக்குள்ளே நிற்கும்போது நம்ம வீடியோ பார்த்துருக்கோம். அவங்க வந்து ரீல்ஸ் எடுக்கிறோம் போகும்போது அப்படியே வந்து அடிச்சுட்டு வந்து அந்த 10 வயசு
15 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ண அடிச்சுட்டு அவங்க அம்மா அடிச்சுட்டு போது ஐயோ! ஐயோன்னு கத்துறது இப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. உங்களுக்கு வந்து கவனிக்கிறதுக்குன்னு ஆட்கள் இருக்கு. அதனால நீங்க உங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு ஒரு அம்மா வேணும், அப்பா வேணும். இதெல்லாம் வந்து தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஈடுபடுறது எல்லாமே வந்து பார்த்தா நெறைய பெண்கள் ஆண்கள் அதேமாதிரி செல்ஃபி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரீல்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நெறைய பாறைகள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆபத்தான பாதைகள்லாம் வந்து எடுக்குறாங்க. பாறைகள் இருந்து அப்படியே வழுக்கி வந்து விழுந்திருக்காங்க. அதே மாரி பெரிய பெரிய மலைகள்ல வந்து இப்படி சரிஞ்சு ஓடும்போது அப்படியே சரிஞ்சு விழுந்திருக்காங்க. அதே மாதிரி மிருகங்கள் மீது அனிமல்ஸ் கிட்ட வந்து யானை கிட்ட வந்து எடுக்கும்போது யானை ஓடி வந்து தாக்கியிருக்கு. இப்படி தயவுசெய்து ஆபத்தான ஒரு ரீல்ஸ் வந்து எடுக்காதீங்க. ஆபத்து இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, எடுங்க. அது மாரி ரோடுகள்ல எடுக்கிறது, கார் வரும் தெரியும். ரோடுகள்ல இருக்கிறது உங்களுக்கே தெரியும். எது ஆபத்து, ஆபத்து இல்ல. இது ரோடுகள்ல வந்து மக்கள் வந்து போய்க்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாம ரீல்ஸ் எடுக்காதீங்க. அனிமல்ஸ் பக்கம் போய் நின்னுக்கிட்டு யானை வருது அப்படி தெரியும்போது, யானை இந்த நேரம் எப்படி வேணா தாக்கலாம். ஓடி போய் அதுகிட்ட வந்து செல்ஃபி எடுக்கிறது, ரீல்ஸ் எடுக்காதீங்க. அருவிகள் எடுக்காதீங்க, பாறைகள்ல எடுக்காதீங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாரி நெறைய வீடியோக்கள் வந்து போடுவேன். தயவுசெய்து ஆதரவு குடுங்க. நன்றி, வணக்கம்.